வணக்கம். இட்ஸ் மண்டே மார்னிங். நானும் ஹஸ்பண்டும் வாக்கிங்காக கிளம்பிட்டோம். ஸோ ஹஸ்பண்ட்க்கு சொன்னேன், கொஞ்சம் எனக்கு சின்ன கிளிப் எடுத்துகிட்டு கொடுங்க சொல்லி ஹஸ்பண்ட் எடுத்த வீடியோ தான் இது. ஏன்னா எனக்கு பயங்கரமாக இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, எனக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. 1 வீக் முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷனும் போட்டுட்டேன். அவ்வளோ அளவுக்கு எனக்கு பேக் பெயின். எனக்கு 2 கிட்ஸு சி செக்ஷன். அப்புறம் ரெஸ்ட் இல்லை, வீட்டில் ஒர்க் இருக்கும், ஸ்டுடியோ போயிட்டு நம்ம ஒர்க் இருக்கும். மேக்ஸிமம் பேண்ட் ஆகிட்டு ஒர்க் பண்ணனால ஜாஸ்தியாக பெயின் எனக்கு இப்போ தெரியுது. ஸோ வீட்டுக்கு உள்ளே வந்தாச்சு, நல்லா ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டுட்டேன். ஹஸ்பண்ட்க்கு எனக்கு ஜீரா தண்ணி. மார்னிங் நம்ம எந்திரிச்சிட்டு டீ காஃபி எல்லாம் கொஞ்சம் மைனஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வேண்டாங்க, கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லி. எனக்கு பழக்கமாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ட்ரிங்க் பிடிக்கும், பட் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது. பட் நான் விட்டுற மாட்டேன். உட்காருங்க குடிங்க சொல்லி தான் பாருங்க, அவங்கள குடிக்காமல் உட்காந்துட்டே இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டைம் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு முடிச்சாச்சு. ஹஸ்பண்ட் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியல, அங்கே உட்காந்த பின்னாடி நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நம்மளோட மென்யூ கத்திரிக்காய் பிரிஞ்சல், கத்திரிக்காய் கிரேவி அண்டு பீட்ரூட் ரைஸ். இனியாரியாவோட ஃபேவரட் பீட்ரூட் ரைஸ், பிங்க் கலர் ரைஸ் சொல்லுவாங்க கிட்ஸுக்கு. ஸோ இன்றைக்கி மண்டே மார்னிங் கொஞ்சம் பார்க்கும்போது கிட்ஸும் ஹாப்பி ஆகிடுவாங்க, அவங்கள பிடிச்சிருக்க மாதிரி அனுப்பலாம் சொல்லி தான் நான் நைட்டு பிளான் பண்ணி எல்லாமே வச்சுட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் ஒர்க் நான் நைட்டு நான் முடிச்சுட்டுவேன். காலையில் எனக்கு அவ்வளோ அளவுக்கு ஒர்க் இருக்காது. கவுண்டர் டாப், கிச்சன் திங்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுவனால எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் இங்கே இனியாரியாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக ஆப்பிள் கட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது சின்ன சின்ன ஆப்பிள், ஸோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த ஆப்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ரேரு தமிழ்நாட்டில் இங்கே கிடைக்குது. பட் நேற்று ஹஸ்பண்ட்க்கு கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி. ஸோ எனக்கு பிடிக்கும், நமக்கு பிடிச்சிருக்க விஷயத்த சின்ன சின்ன இதெல்லாம் ஹஸ்பண்டெல்லாம் பண்ணும்போது ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும் இல்லை. ஏன்னா இங்கே ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைங்க. நம்ம தனியாக இருக்கிறோம், 4 பேரும் தான். இனியா ரியா ஹஸ்பண்ட் நானும் ஓன் ஒர்க்கில் பிஸியாக இருக்கும். ஸோ நமக்கும் கொஞ்சம் கேர் பண்ணும்போது நம்மளோட பிக் பர்சன் இருக்கும் மாதிரி ஃபீல். எனக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்டே எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு சொல்லணும், என் ஹஸ்பண்ட் அவங்களே தான். அண்டு என்னோடய அம்மா அப்பா சொல்லும் போது ஹஸ்பண்ட் தான். ஸோ பழகியாச்சு நம்ம 2க்கு கிட்ஸ் மாதிரியே நம்ம ரெண்டுக்கு பெம்பர் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நானும் பண்ணுவேன், சம்டைம்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி பண்ணுவாங்க. இப்படி தான் நம்மளோட ஒரு லைஃப் போய்கிட்டே இருக்குது. ஒரு என்ன சொல்லுது, பியூட்டிஃபுல் லைஃப் சொல்லணும். இட்ஸ் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் நம்மளோட லைஃப் ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஓகே, இப்போது நம்ம டாப்பிக்கில் வரலாமா? நான் இங்கே ரெசிபி ஷேர் பண்ணலை, ஏன்னா அவ்வளோ அளவுக்கு எனக்கு குக்கிங் ரெசிபி வரைக்கும் எனக்கு வராது. குக் பண்ணுவேன், பட் ஹஸ்பண்ட் ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன். அவங்களும் சாப்பிடுவாங்க, நல்லா தான் சொல்லுவாங்க, நல்லா தான் பண்ணுற சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இட்ஸ் இங்கே பாருங்கள், ரியா என்ன பண்ணிகிட்டே இருக்கா, தனியாக ரெடி ஆகிட்டே இருக்கா, பவுடர் போட்டு புட்டு வச்சுட்டே இருக்கா. நான் என்ன பண்ணுவேன்னா கேமரா ஆன் பண்ணி வச்சிருவேன், பட் எனக்கு தெரியாது அங்கே என்ன நடக்குது. வீடியோஸ் எப்போ நான் எடிட் பண்ணும் போது தான் நானும் பார்ப்பேன், எனக்கு சிரிப்பு வரும். க்யூட்டாக இருக்கும் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதனால நான் டிலீட் பண்ண மாட்டேன், அதில் வச்சிருவேன். ஏன்னா அப்புறமா பார்க்கும்போது அதெல்லாம் நல்லா இருக்கும். கிட்ஸ் எல்லாம் என்ஜாய்மெண்ட் எல்லாம் அவ்வளோ பிக் ஆகுனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது ஓன் வீடியோஸ் டிவிலையோ இங்கேயோ மொபைல்லையோ போட்டுட்டு பார்க்கும்போது அவங்களோ இப்படி பண்ணேன் அப்படி பண்ண சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஆக்சுவலி நான் அதனால தான் யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணேன். நான் என்னோடய மெமரிஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி வைக்கணுமே சொல்லி. ரியா பார்த்தீங்களா, இன்றைக்கி பிங்க் கலர் ரைஸ் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம். என் பின்னாடியே சுற்றிட்டே இருக்கா கிச்சனில். யார் வீட்டில் எப்படி பண்ணுவாங்க, குட்டீஸ் எல்லாம் பக்கம் கிச்சனில் வருவாங்க. என்ன பயமாக இருக்கும், நான் வராதிங்க கிச்சனில் சமையல் பண்ணும்போது, வேண்டாம் சொல்வேன். ஏன்னா தெரியல, கொஞ்சம் ஏதாவது ஹீட் இருக்குது கேஸு பக்கம், இல்லைனா நம்ம கிரேவியெல்லாம் வச்சுக்கிறோம், கண்ணுக்கு ஏதாவது போயிடுமோ காரமோ, எனக்கு அந்த மாதிரி பயம். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், வராதிங்க பின்னாடி போங்க அங்கே போங்க சொல்லி. பட் நம்ம ரியா கேட்க மாட்டேன், இனியா வர மாட்டாங்க. ஸோ நான் இங்கே ஹஸ்பண்ட்க்கு அண்ட் இனியாரியாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஹஸ்பண்ட்க்கு எப்போவுமே கண்ணாடி லஞ்ச் பாக்ஸ் கொடுப்பேன், இனியாரியாவுக்கு ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ். ஸோ ரெடி பண்ணிவிட்டு 2க்கு சொன்னேன், வெளியில் உட்காருங்க மம்மி வந்துடுவேன். 2 பேருக்கும் உட்கார வச்சுட்டு நான் எப்போவுமே லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணுங்க டோர் முன்னாடி பக்கம் தான் வச்சிருவேன். ஏன்னா பேக் எடுத்துகிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்புக்காக ஈஸியாக இருக்கும் சொல்லி. அதுவும் பழகியாச்சு, அது டெய்லியோட ரொட்டீன். 1 டே 2 டே இதெல்லாம் கிடையாது, டெய்லி நமக்கு பண்ணனா ஹேபிட் ஆயிடும். இன்னும்
நம்ம எப்போவுமே கேமரா ஆன் பண்ணி வேலை செய்யும்போது நிறைய விஷயத்தில் நானே எனக்கு கரெக்ட் பண்ணேன். ஏன்னா என்னன்னோ சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது நமக்கு யாரும் சொல்லணும், யாருக்கு இது பண்ண கிடையாது. ஸோ நமக்கு கரெக்ட் பண்ண முடியுது. நிறைய வீடியோஸில் நான் பார்த்துட்டு எனக்கு என்னோடய லைஃப் ஸ்டைல் சரி, என்னோட குக்கிங் சரி, வாட் எவர் அண்ட் ஆல்சோ மை ஸ்டுடியோ ஒர்க் டூ. ஸோ இட்ஸ் வெரி ப்ளஸ் பாயிண்ட்டு எனக்கு கேமரா ஆன் பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணனால. அண்ட் இன்யா இங்கே கிளம்பியாச்சு. இன்யா கிளம்புனதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நானும் ஒரு கப் ரெடி பண்ணிட்டேன் டீ. இப்போ தான் நான் டீ குடிப்பேன். எல்லாருக்கும் அனுப்பினதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்காந்துடுவேன். இந்த சுடிதார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை ஊர் போகும்போது எனக்கு தங்கச்சி கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் ரொம்ப ஃபேவரட் சொல்லணும் என்னோட. அண்டு நானும் கிளம்பிட்டேன். கிளைண்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹேர் கட்டிங் வேணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான். ஸோ இங்கே கிளைண்ட்க்கு கம்ஃபர்டபுளாக ஃபேஸ் ரிவீல் பண்ணக்காக அதனால தான் கொஞ்சம் தான் கிளிப் எடுத்துட்டேன். இதோட ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி என்னோட சேனலில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே சின்ன சின்ன கிளிப் தான் எடுத்துட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.